ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஆ, இது டெய்லி டெலிவரி டியூட்டிஸ் பார்க்குற அந்த ஸ்விக்கி கேப்டன்ஸ்க்கு வந்துட்டு எந்த அளவுக்கு இது ரொம்ப கஷ்டமான விஷயம்னு தெரியும். என்னன்னா, என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இல்லாத ஒரு இடத்துல ஸ்விக்கி இந்த மாதிரி டெலிவரி ஜாப் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க எதனா ஸ்கேம் பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் நானும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நம்ம என்னதான்னு சொல்லிட்டு ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு பண்ணியிருந்தேன். வெட்னஸ்டே அன்னைக்கு மார்னிங் 7 o'clock நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். 6 to 11 ஸ்லாட் எடுத்தேன். அப்புறம் 11 to 3 ஸ்லாட் எடுத்தேன். அப்புறம் 3 to 6 வரைக்கும் எடுத்தேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஆன் டியூட்டியில் இருந்தேன். அதில் 7 மணிலேருந்து 7:30 மணி வரைக்கும் 2 ஆர்டர் கிடச்சிது. அப்புறம் 11 மணி டியூட்டியில் பார்த்தீங்கன்னா 11 மணிக்கு 1, 12, 12:30, அப்புறம் 1 மணி, அப்புறம் 1:14, 1:32, அப்புறம் 2 மணி, 2:30 அது போல் வந்துட்டு எனக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 to 6க்கு பார்த்தீங்கன்னா எனக்கு மொத்தமாகவே 3 ஆர்டர் தான் வந்துச்சு. ஸோ மொத்தமாக நான் 8 மணி நேரம் டியூட்டியில் இருந்தால் நான் வந்துட்டு எத்தனை கிலோமீட்டர் அன்றைக்கி ஓட்டினேன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 131 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ஓட்டியிருந்தேன். ஒன்று நான் காட்டுறேன் பாருங்கள். ஏன் இப்படி நான் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு இடத்துலேருந்து நம்ம டெலிவரி பண்ண போகிறோன்னா அந்த இடத்துல போயிட்டு அங்கே வேறு ஹோட்டல்ஸ் எதுவுமே இருக்கிறதில்ல. ஸோ அங்கே அவுட் ஆஃப் ஜோன் வருது. நான் இப்போ 10 கிலோமீட்டர் டெலிவரி பண்ண போகிறேன்னா திருப்பி 10 கிலோமீட்டர் சும்மா தான் வர மாதிரி இருக்குது. இது எந்த விதத்தில் நியாயம் தெரியல. இப்போ 130 கிலோமீட்டர் நான் ஓட்டினா எனக்கு எவ்வளோ தரான்? 490 ருபீஸ் தரான். அதில் போனஸ் ரூ. 15, கஸ்டமர்ஸ் டிப்ஸ் ரூ. 50, மொத்தமாக சேர்த்து ரூ. 585 வந்தது. நான் பார்த்தீங்கன்னா டியோ BS6 தான் யூஸ் பண்ணுறேன். அதில் எனக்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா 1 லிட்டருக்கு 40 தான் தருது. அந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா கூட நான் வந்துட்டு ரூ. 250 சம்திங், ரூ. 300 கிட்ட ஊற்றிருந்தேன். என்கிட்ட ஆல்ரெடி பெட்ரோல் இருந்துச்சு. ஸோ 130 கிலோமீட்டர் ஓட்டினேன். இப்போ வந்து ரூ. 555 நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன். இதில் பெட்ரோல் செலவு ஒரு ரூ. 250 எடுத்தால் கூட எனக்கான ஏர்னிங் பார்த்தீங்கன்னா ரூ. 300 வச்சுக்கலாம். 8 மணி நேரம் வேலை செஞ்சால் எனக்கு ரூ. 300 தான் கிடைக்குது. இது ஸ்கேமாக இல்லையான்றது நீங்கள் தான் சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் இல்லாத இடத்துல ரைட் பண்ண வேண்டாம்.